Good morning, students. Today we are going to discuss about quantum mechanical model of atom. The second part. Already we discussed quantum mechanics in the first part, that is the basic concepts. Today's topics are Schrödinger wave equation, main features of quantum mechanical model of atom, and 4 types of quantum numbers and their significance. Then quantum mechanical model of atom, Schrödinger wave equation. So in our daily life we come across motion of objects, whether it is macroscopic objects or microscopic objects. So the motion of the object is described by classical mechanics, which is based on Newton's law of motion. So there are 3 laws of motion: Newton's first law, second law and third law. So generally it describes the macroscopic objects, big objects. Classical mechanics does not consider the microscopic objects. So the physical state of the particle is defined by position and momentum. So in classical mechanics, the physical state of the particle is defined by position and momentum. If we know both these properties, we can predict the future state of the system. So position, momentum தெரிஞ்சதுனா ஃபியூச்சர் ஸ்டேட் வந்து என்ன செய்யலாம், டிஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ ஒரு கல்லை எடுத்து நம்ம எறிகிறோம் அப்படின்னா அது எங்கே போய் விழுன்னு சொல்லிடலாம், ஏன்னா அது வந்து மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் போத் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் தெரிஞ்சதுன்னா we can easily describe the future state based on the force acting on it. However, according to Heisenberg's uncertainty principle, அவர் என்ன சொல்கிறாரு, these properties cannot be measured simultaneously with absolute accuracy. பொசிஷன் மொமெண்டம் இந்த ரெண்டையுமே வந்து ஒரே நேரத்தில் நம்மளால் துல்லியமாக என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா, ஹைசன்பர்க் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். எதுக்கு இது அப்ளிகபிள் ஆகும்னா ஒன்லி ஃபார் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானுக்கெலாம் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கான்செப்ட் வந்து பொருந்தாது. அப்போ எலக்ட்ரானை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. அதனால் உருவானது தான் வந்து என்னது, குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் தி டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர், which is very significant for microscopic particles, quantum mechanics, a new concept, was introduced. So இந்த dual nature of electron வந்து classical mechanicsல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து only for macro objects, macroscopic objects, big objects. Classical mechanics did not explain the microscopic objects. அப்போ அதோட போகிறத மட்டும் இல்லாமல் ஹெய்சன்பர்க் வேறு சொல்லிட்டார், மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸுக்கு பார்ட்டிகிள்ஸுக்கு வந்து பொசிஷன் மொமெண்டத்தை துல்லியமாக கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியல, எலக்ட்ரானோட டூயல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதுக்காக உருவானது தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வராரு, எர்வின் ஷ்ரோடிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ எர்வின் ஷ்ரோடிங்கர் express the wave nature of the electron in terms of differential equation. ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மூலமாக ஒரு எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ எலக்ட்ரானோட வேவ் நேச்சர் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா டிபெண்டிங் அப்பான் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸை பொறுத்து எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது, எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி வந்து அதோட இதை சேஞ்ச் பண்ணுது, அதுக்கு தான் வந்து என்னது எர்வின் ஷ்ரோடிங்கர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து பேர் என்ன அப்படின்னா டைம் இண்டிபெண்ட் ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் சொல்கிறார். அதில் வந்து டைம் வந்து இருக்காது. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா h psi is equal to E psi
ஷைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஹச்ங்கிறது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஈங்கிறது எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஷைங்கிறது என்ன சொன்னால் வேவ் ஃபங்க்ஷன் வந்து இட் டிஸ்கிரைப் த பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ். பொசிஷன் கோஆர்டினேட்ஸ்னால் என்னது? எக்ஸ் இருக்கலாம், ஒய் இருக்கலாம், இசட் இருக்கலாம், 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹச்சோட வேல்யூ, தட் இஸ் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா டெரைவ் பண்ணி -h²/8π²m ப்ராக்கெட்டுக்குள்ளே ∂2/∂x², எக்ஸ் ஆக்சிஸில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதே மாதிரி ∂2/∂y² ப்ளஸ் ∂2/∂z². ஸோ 3 கோஆர்டினேட்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்லைட் சேஞ்சஸ் ப்ளஸ் வீனா என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தி எலக்ட்ரான். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹச்சோட வேல்யூ. ஸோ இந்த ஹச்சோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹச் ஷைன்னு இருக்குது. இப்போ ஹச்சோட வேல்யூ எழுதிட்டு வெளியில் ஷைன்னு எழுதணும் அப்படின்னா -h²/8π²m into ∂2ψ/∂x² plus ∂2ψ/∂y² plus ∂2ψ/∂z² plus v psi is equal to e psi. அது ஷைன்னு வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். -8π²m/h² மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்னா ∂2ψ/∂x² plus ∂2ψ/∂y² plus ∂2ψ/∂z² plus 8π²m/h² ப்ராக்கெட்டுக்குள்ளே e மைனஸ் v psi is equal to 0. இதுதான் வந்து டைம் இண்டிபெண்ட் Schrödinger வேவ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் ரொம்ப இதோட டெரைவேஷன் அதிகமாக இருக்கும். இதை ஃபுல்லாக டெரைவ் பண்ணோம் அப்படின்னா 2 பேஜஸ்க்கு வரும். உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி 3 லைனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கடைசி ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ∂2ψ/∂x², எக்ஸ் ஆக்சிஸில் ஏற்படக்கூடிய மாற்றம். தென் ∂2ψ/∂y² ப்ளஸ் ∂2ψ/∂z². ஸோ இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன மாற்றங்கள் 3 கோஆர்டினேட்ஸில் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி எனர்ஜியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அண்டு வால்யூமில் ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லாமே வந்து வேவ் ஃபங்க்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து டைம் வந்து இருக்காது. ஸோ இட் இஸ் டைம் ஆஸ் எ வேரியபிள், டஸ் நாட் கண்டைன் டைம் ஆஸ் எ வேரியபிள். அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து என்னென்னா டைம் இண்டிபெண்ட், நேரத்தை பொறுத்து அமையாத டைம் இண்டிபெண்ட் Schrödinger வேவ் ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி சால்வ்ட் ஒன்லி ஃபார் certain values of E, that is the total energy. The energy of the system is quantized. எனர்ஜி வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். The permitted total energy values are called eigen values. அந்த டோட்டல் வேல்யூஸோட அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா எதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட அந்த எனர்ஜி வேல்யூஸோ அதுக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் வந்து எதை குறிக்குதுன்னா அட்டாமிக் ஆர்பிட்டாலை குறிக்குது. இதான் வந்து Schrödinger வேவ் ஈக்குவேஷன். அப்போ h psi is equal to e psi, அதுலேருந்து நம்ம எழுதுகிறோம். ஹச்சோட வேல்யூ எழுதிட்டு அதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், அப்புறம் 8π²m/h² மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரோம். அந்த ஈக்குவேஷனில் டைம் கிடையாது, அதனால் டைம் இண்டிபெண்ட் Schrödinger வேவ் ஈக்குவேஷன். இப்போ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து குவான்டைஸ்டு, குறிப்பிட்ட அளவு தான். Then existence of quantized electronic energy levels is a direct result of wave property of electron. ஏன் இந்த மாதிரி குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா எலக்ட்ரானோட வேவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ த சொல்யூஷன் ஃபார் Schrödinger வேவ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த அலவுட் எனர்ஜி லெவல்ஸ். அதான் வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்னு சொல்கிறோம்ல. ஸோ இட் கிவ்ஸ் ஒன்லி தி அலவுட் எனர்ஜி லெவல், அனுமதிக்கப்பட்ட.
Then according to Heisenberg, the exact position and momentum of an electron cannot be determined with absolute accuracy. இது நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரானோட பொசிஷன் மொமெண்டத்தை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. இதனால தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் உருவானது. ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேருந்து நமக்கு ஆர்பிட்டால் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து உருவானுச்சு. இப்போ ஆர்பிட்டால்னால் என்ன இது கேட்பாங்க 2 மார்க்கில். ஆர்பிட்டால் இஸ் எ 3-dimensional ஸ்பேஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். ஸோ நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்டில், ஆர்பிட்னால் சுற்றுப்பாதை, வட்டப்பாதைன்னு சொல்லுவோம். ஆர்பிட்டால்னால் அந்த சுற்றுப்பாதையில் எங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ஆர்பிட்டால். So the solution of Schrödinger wave equation for the allowed energies of an atom gives the wave function psi which represent atomic orbital. So இதில் நம்ம எழுதக்கூடிய அந்த psiங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, atomic orbital மென்ஷன் பண்ணுது. So the wave nature of electron present in an orbit can be explained, well defined by the wave function psi. ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபிசிக்கல் மீனிங்லாம் எதுவும் கிடையாது. அது எதை குறிக்குது? த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இன் எ ஸ்மால் வால்யூம் dx dy and dz around a point xyz is proportional to psi of xyz square dx dy dz. இதில் வந்து அந்த psi of xy z ஸ்கொயர் வந்து எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அது எப்போதுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்னது? ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய கான்செப்ட் தான் குவாண்டம் நம்பர்ஸ். இது வந்து 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்போ ஸ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷனில் நம்ம அந்த சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 வேல்யூ கிடைக்கும். 3 குவாண்டம் நம்பர்ஸோட மதிப்பு மட்டும்தான் கிடைக்கும், NLM. 4th குவாண்டம் நம்பர் வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து இட் ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். அதனுடைய ஆக்சிஸ்லேயே வந்து என்ன ஆகுது? ஸ்பின் ஆகுது. ஸோ அதனால் உருவாச்சுதுன்னா என்னது? ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து எனர்ஜி லெவலில் குறிக்கும், அவ்வளோதான். அது வந்து ஃபஸ்ட் எனர்ஜி லெவலாக, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனர்ஜி லெவல் 1 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா K ஷெல், எனர்ஜி லெவல் 2 அப்படின்னா L ஷெல், எனர்ஜி லெவல் 3னா M ஷெல், எனர்ஜி லெவல் 4 அப்படின்னா N ஷெல், 5னா வந்து O ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஷெல்லுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. கேனா ஃபஸ்ட்டு ஷெல்லில் குறிக்கக்கூடியது, எல்னா செகண்ட் ஷெல். அப்போ என்னோட வேல்யூ வந்து 1 2 3 4 தான் இருக்கும். அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் represents the energy level of electron. The maximum number of electron that can be accommodated in the main shell வந்து 2n square, where n is the energy of the electron. It can be represented by E of n is equal to minus 1312.8 by n square kilojoule mole power minus 1. And the distance of the electron from the nucleus. So electron வந்து எங்கே இருக்குது? நியூக்ளியஸ்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருந்தால் பக்கத்தில் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருக்கும், தேர்ட் ஆர்பிட்டில் இருந்தால் இன்னும் தூரமாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, R of n, radius of the nth orbit is equal to 0.529 n square by z ஆங்ஸ்ட்ராங். ஏன்னா ஆங்ஸ்ட்ராங். அடுத்து அசிமுதல் குவாண்டம் நம்பர். அசிமுதல் குவாண்டம் நம்பர்னால் அந்த எனர்ஜி லெவலில் எங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ, அதாவது ஆர்பிட்டாவில் குறிக்கக்கூடியது தான் வந்து என்னது? அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் L. இட் கேன் டேக் இன்டெக்ரல் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to n-1. அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா எல்லோட வேல்யூ 0 தான். அப்போ எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு வந்துடும். சப்போஸ்
என்னோட வேல்யூ 2 அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்து 0 1 s ஆர்பிட்டால் இருக்கலாம் p ஆர்பிட்டால் இருக்கலாம். அண்ட் என்னோட வேல்யூ 3 அப்படின்னா 0 1 2 spd 3 ஆர்பிட்டால் வந்துடும். அப்போது என்னோட வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிட்டால் இருக்கும். அந்த ஆர்பிட்டாலில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி எலக்ட்ரான் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஈச் எல் வேல்யூ ரெப்ரசன்ட்ஸ் ஏ சப்ஷெல். 0 1 2 3 4ன்னு இருக்கும். 0னா எஸ் ஆர்பிட்டால், 1னா p ஆர்பிட்டால், 2னா d ஆர்பிட்டால், 3னா f ஆர்பிட்டால், 4னா g ஆர்பிட்டால். Then maximum number of electron can be accommodated in a given subshell வந்து 2 into 2l plus 1. 2 into 2l plus 1. அதை வந்து calculate பண்ணலாம். Orbital angular momentum எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா, angular momentum is equal to root of l into l plus 1 h by 2 pi. Root of l into l plus 1 h by 2 pi. அதுதான் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அப்போ அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் மூலமாக நம்ம ஆர்பிட்டாலை தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஆர்பிட்டாலா, பி ஆர்பிட்டாலா, டி ஆர்பிட்டாலா, எஃப் ஆர்பிட்டாலா அப்படின்னு. தென் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னால் இட் ரெப்ரசன்ஸ் தி டைரக்ஷன். எக்ஸில் இருக்கா, ஒய்யில் இருக்கா, இசட்டில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m is equal to minus L2 plus L. இப்போ எல்லோட வேல்யூ 0னா m வந்து 0 தான். எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா -1 0 + 1 3 டைரக்ஷன் வந்துடும். இப்போ எம்மோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா எம்மோட வேல்யூ வந்து என்ன வந்துடும், 5 வந்துடும். அப்போ டி ஆர்பிட்டால் வந்துடும். அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் m ஃபார் எ கிவன் எல் வேல்யூ ரெப்ரசன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன். எலக்ட்ரானோட ஓரியன்டேஷன் வந்து எல்லுக்கு தகுந்த மாதிரி என்னாகும், மாறிக்கிட்டே இருக்கும். Then Zeeman effect, splitting of spectral line in presence of magnetic field, provides experimental justification for this quantum number. Zeeman effect வந்து இதன் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Then magnitude of angular momentum is determined by quantum number L, while its direction is given by magnetic quantum number. Then spin quantum number. Spin quantum number represents the spin of the electron denoted by ms. So electron spin around its own axis either in clockwise direction or in anti-clockwise direction. So clockwise direction இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், anti-clockwise-னா அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ -12 +12. ஸோ அதனால் இதுக்கு வந்து ரெண்டே வேல்யூ தான் ஸ்பின் வேல்யூ. -12 and +12. -12னா anti-clockwise, +12னா clockwise. அவ்வளோதான். ஸோ இது வந்து குவாண்டம் நம்பர். ஷெல்லு, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், தென் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், தென் அதோட டெசிக்னேஷன். இப்போ சப்போஸ் கே ஷெல்னு எடுத்துக்குவோம். அதில் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 × 1² 2 தான் இருக்க முடியும். அதே மாதிரி அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 தான். தென் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 0. அதனால் இதோட டெசிக்னேஷன் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா 1s அப்படின்னு டிசைன் பண்ணலாம். ஸோ அப்போ கேஷல்னா we can designate it as 1s. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எஸ் ஆர்பிட்டால். இதே எல் வேல்யூ எல் ஷெல்லாக இருந்ததுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2, தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 2 வேல்யூ இருக்கும், 0 1. 0னா அதுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 0, டெசிக்னேஷன் வந்து 2s. அதே மாதிரி அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 1க்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 6, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து -1 0 + 1. அப்போ px 2px 2py 2pz. அப்போ 8 எலக்ட்ரான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். 2sல 2, 2py xல 2, 2pyல 2, 2pzல 2. அதே மாதிரி m ஷெல் அண்ட் f ஷெல் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எதனால் உருவாச்சு அப்படின்னா தெரியணும்.
மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸோட டூயல் நேச்சரை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால உருவானது தான் வந்து என்னது Schrödinger wave equation. It is only a mathematical form and expressed by differential equation. அவ்வளோதான். h psi is equal to e psi. hனா Hamiltonian operator, அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஈக்குவேஷனில் டைம் கிடையாது, அதனால் டைம் இண்டிபெண்டன்ஸ் Schrödinger வேவ் ஈக்குவேஷன். அடுத்தது வந்து என்ன, வேறு ஒன்றும் இல்லை, குவாண்டம் நம்பர். குவாண்டம் நம்பர் எதுக்காக? பொசிஷன், ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுதான் வந்து என்னது குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அவ்வளோதான். Okay students, thank you. So there are some questions, you have to answer these questions.